நாங்கள் வளர வேண்டுமென நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன பெரியோர்களே, தாய்மார்களே, நேரில் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்களே, உலக தமிழர்களே, இதோ நீங்கள் காத்திருந்த தருணம், வெற்றி தலைவரின் சிறப்புரை. Love you too. Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்ட்ல எல்லா குடும்பங்களையும் ஒன்னா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால இப்பிலிருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. இன்றைய நோக்கம் என்ன? மேம்படுத்தப்பட்ட எந்த தளத்தை தரப்போகிறோம், யாருக்காக தரப்போகிறோம், அதை எப்படி தரப்போகிறோம் என்று சொல்வதற்காக இவர் பேரை கேட்டாலே ஊடகங்கள் மட்டும் கிடையாது, உடன்பிறப்புகளுக்கு கூட காய்ச்சல் வருகிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலர் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் எதற்கு? ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள்
எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள், கட்டமைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கா? அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம்? நம்ம இலக்கு என்ன? அதாவது இன்னைக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசா இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலெல்லாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இது 1967 அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ, ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி பண்ணையாளர்களுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு பொதுவாக மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேல அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம். இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையா தலைவர் அவர்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் சொன்னது என்னன்னா, உறுப்பினர்னு சொல்லாதீங்க, குடும்பம் குடும்பமாக. நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள். அதனாலதான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை. இங்க மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதற்கான பயணத்தை தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவல்ல இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பு இல்லைன்னு. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 2,95,980 பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும். ஸோ அதுக்கான ஒரு நாளா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன் தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதுல 2 நிகழ்ச்சிகள், இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள்ல நம்ம குறிக்கோள் சொல்றோம். என்ன குறிக்கோள்னா, 2 கோடி உறுப்பினர்களை நம்ம அடையணும். முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் அன்னைக்கு சர்வர்லாம் டோட்டலா ஜாம் ஆயிருச்சு. அப்போ சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்த ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்னைக்கு வெப்சைட்டை ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா tvk.family வெப்சைட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த வெப்சைட் இன்னைக்கு எப்படி மாத்திருக்கிறோம்னா, ஒரு நொடியில 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு டேஷ்போர்டையும் தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல உருவாக்கி இருக்கும். அதோடு ஒரு உறுப்பினர்னு இல்லாம தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பமா சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க மொபைல் எண், இன்னொரு தந்தை வச்சிருப்பாங்க,
இப்ப நிறைய கட்சிகள்ல உறுப்பினர் சேரணும்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நம்பர் வேணும். அப்படி கிடையாது, ஒரு நம்பர் வச்சு 5 பேர் இணைத்திடலாம். சோ அப்பா அம்மா 2 பேர் நம்பர் வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் இறைக்க முடியும். இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய முக்கியமான விருப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவிக்கே அந்த ஆப் செயலி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல இருக்கு. அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,95,980 இன்க்ளூடிங் பிஎல்எஸ் 69,000க்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை நம்ம இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோன்னே எப்படி டோர் டு டோர் போறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அதுல இப்போதைக்கு அந்த மை டிவிக்கே உடைய ஆப் மூலமா இந்த 2,95,980 பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வா அடுத்த 10 நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும். ஆல்ரெடி இதுல 69,000 பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில சேர்ந்து முடிச்சாச்சு, மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளை கழகத்தில் இருக்கவங்க, ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த 10 நாள்ல சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொகேஷன் ஆன் பண்ணி, நீங்க லொகேஷன்ல போன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்க வீடு வீடா போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்க இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் ஆகஸ்ட் 15 செயல்பட போகுது. அதோடு மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில், கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டா பாக்குற மாதிரி அவருடைய மொபைல்ல இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார். இது எந்த கட்சியிலையுமே கிடையாது. தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய போன் மூலயமாவே டைரக்டா உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் 200 வீடை ரீச் ஆகும் போகும்போது, வீட்டுக்கு வீட்டு போய் ரீச் ஆகும்போது தலைவர் கன்னியாகுமரியில எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதுல எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமா பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பிஎல்ஏ மெம்பர்ஸ் போன் அடிச்சு அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார். அதுதான் தலைவருடைய குறிக்கோள். ஒரு பொதுச் செயலாளர் கூட பேசுறதையோ இல்ல அடுத்தடுத்த கட்டமைப்பில் இருக்கவங்களையோ தலைவர் பேசுறதோட தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ், ஒன்றிய அலுவலகம், கிளை கழகத்தோட நான் தொடர்பு கொள்ளணும். யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு நான் பேசணும், அவங்க கிட்ட இருந்து நான் கருத்தை உள்வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அமிச்சா இம்மீடியட்டா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும், என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க சொன்னார். அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று.